எப்போவுமே எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான கோகனட் ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்போம். மரத்துலேருந்து நாங்களே பறித்து அதை காய வச்சு மில்லில் போய் ஆட்டி தேங்காய் எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த ப்ராசஸ் வந்து தேங்காய் எண்ணெய் முடிய முடிய திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த டைம் ஒரு தூக்குவாளி ஃபுல்லாமே தேங்காய் எண்ணெய் வந்து இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் கொல்லிமலை போயிட்டு வரும்போது முடி வளர்கிறதுக்காக இந்த மூலிகை பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த பாட்டிலுக்குள்ளே எல்லாமே சில பல மூலிகைலாம் போட்டு 50 ருபீஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது கொடுக்கும்போதே ஒரு 3 டேஸ் வரைக்கும் அந்த மூலிகையில் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டேரெக்டாக இதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றலான்னு பார்த்தா அது ஊற்ற முடியலையா, சரி அப்போ அதுக்குள்ளேருந்து கொஞ்சமாக மூலிகையை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது வாட்டர் பாட்டிலில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இது கண்ணாடி பாட்டில் அப்படிங்கிறனால நம்ம அந்த பாட்டில் வெட்டவும் முடியாது. இதே பிளாஸ்டிக் டப்பானா வெட்டியிருந்துருக்கலாம். பட் கண்ணாடி டப்பாங்கிறனால அது உடைக்கவும் முடியாதா, அதனால் ரொம்ப நேரம் போராடி அதுக்குள்ளே இருக்க மூலிகைலாம் எப்படியோ கொஞ்சம் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு எம்டி பாட்டில் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே அந்த மூலிகைலாம் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெயுமே அந்த பாட்டிலுக்கு தகுந்த அளவு வந்து ஊற்றி வச்சாச்சு. இது ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மூலிகையை எடுக்கும்போது ஸ்மெல் பயங்கர குட்டாக இருந்துச்சு. செம்ம ஸ்மெல் வந்துருந்துச்சு. வெட்டி வேர், ஆவாரம்பூ அந்த மாதிரி நிறைய விதமான மூலிகை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பாட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் ஊற்றி வச்சுட்டேன். 3 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா அதில் என்னமோ லைட்டாக எல்லோ கலர் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலாகவே கோகனட் ஆயில் கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி தான் இருக்கும். பட் இதை விட கொஞ்சம் டார்க் ஷேடில் வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த எண்ணெயோட ஸ்மெல்லுமே நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. அட்லீஸ்ட் நமக்கு இருக்க அந்த 4 முடியாவது பாதுகாக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.